பிள்ளைய வேற ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோம். பிள்ளைக்கு பசிக்கும், சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம். மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமையே இன்னைக்கு கிளம்பியாச்சு. சரி, நம்ம இன்னைக்கு பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடலாமா? என்ன சாப்பாடு செய்கிறது? அவளுக்கு லெமன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். லெமன் ரைஸே பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். வீட்டில் இருந்தால் புள்ள அதை செஞ்சுத்தாம்மா இதை செஞ்சுத்தாம்மான்னு கேட்டுகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸே பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அவளுக்காக நான் ஒரு gift பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது என்ன இருக்குன்ட்டு அவள் ஸ்கூலில் போயிட்டு சாப்பிட்டு முடித்தோடனே இதை ஓப்பன் பண்ணி காட்டலாம். அவளுக்கு சர்ப்ரைஸ். இது ஸ்கூலுக்கு போயிருக்காள்ல, அதுக்காக தான். இப்போ நம்ம அரிசிலாம் ஊற வச்சு வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சு அரிசியை பானையில் ஏற்றிடலாம். ஒரு வழியாக அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த பானையை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் அரிசியை போடணும். அரிசியை ஊற வச்சாச்சு பார்த்தீங்களா? லாஸ்ட்டில் அரிசி போட்டு நம்ம இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா, தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரிசி அதில் போட்டு வேக வச்சிடலாம். வெந்த உடனே சூப்பராக பூஜாக்கு லெமன் ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். கிஃப்ட் இருக்குது பூஜாக்கு. அரிசி வேகட்டும், மூடி வச்சிருவோம். இப்போ சாப்பாடை திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. நல்லா வெந்துருச்சு சாப்பாடு. இப்போ நம்ம வடிச்சிடலாமா? இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிச்சிருவோம் சாப்பாட்டை. பூஜாம்மா வேற பாவம் பசியோடு இருக்கும். சாப்பாடு வடித்து சீக்கிரமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அந்த அடுப்பை ஆஃப் பண்ண வேணாம், அதுலேயே அப்படி நம்ம லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். நல்லா வடிச்சாச்சு. ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கலாம். சூடாகட்டும் சட்டி. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா சுட்டுருச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலையை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த லெமனை சின்ன பீஸாக கட் பண்ணி நம்மளுடைய இந்த லெமன் புளியறதுல வச்சு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த இதுலேயே புளிஞ்சு எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே லெமனை இதில் வச்சு புளிஞ்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. போதும், பூஜாக்கு மட்டும்தானே செய்ய போகிறோம் இன்றைக்கி. இந்த லெமன் ஜூஸ் போதும். புளிஞ்சாச்சு. இப்போ அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே லெமன் ஜூஸையும் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டுடலாம். சாப்பாடை கிளறி எடுத்துகிட்டு போயிடலாம். பூஜாக்கு gift பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்ல பூஜாக்கு, அதையும் காட்டிடலாம். லெமன் ஜூஸை ஊற்றிடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. உப்பு இதிலே போட்டுக்கலாம். நல்லா கிளறிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் சாப்பாடை கிளறி எடுத்துகிட்டு போயிடுவோம். இதை இறக்கி வச்சிடலாம் கீழே ஃபஸ்ட்டு. சாப்பாடு அரிசியை முன்னாடியே ஊற வச்சதுனால நல்ல நீள நீளமாக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா? போட்டு கிளறி எடுத்துகிட்டு போயிடுவோம். சூப்பராக லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு போவோம் பூஜாக்கு. எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸ்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். நீள நீளமாக வந்திருக்கு நல்லா அரிசி. ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டேன் நான். இன்றைக்கி பூஜாக்கு மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம்.
பூஜா ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படின்னு தெரியலல்ல. அதுக்கப்புறம் நல்லா பழகுனதுக்கப்புறம் பூஜா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம். சரியா? இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு லெமன் ரைஸு, சாப்பிட்லாம். சரி, நம்ம இதை இப்போ வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இருங்க, கூட எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐயையோ, அந்த gift பாக்ஸை வேற மறந்துட்டேனே. இந்த கூட போதும் இந்த பாக்ஸுக்கு, இதிலே வச்சு கொண்டு போயிடுவோம் பூஜாம்மாக்கு. வாங்க நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பூஜாக்கு போயிட்டு இந்த லெமன் ரைஸை கொடுத்துட்டு என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போகணும்ல. பாய் பாய் செல்லக்குட்டீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.